என்னன்னு தெரில மக்களே. எங்கள் ஓனர் எப்போ போய் குயிக்லின்னு சொன்னானா வாயில், அன்னைக்கு போய் அந்த வேலை முடிக்க சொன்னால் முடியவே முடியாது. இங்கே பாருங்கள், அவர் ஒரு வேலையை முடிச்சுட்டு வேகமாக வாப்பா அப்படின்னார். இந்த ரோட்டோட எங்கிட்டு ஓட்டுறது வேகமா, அது என்னன்னு தெரில. எல்லா ஓனருக்கும் ஒரு குயிக்லின்னு ஒரு வார்த்தையை கற்று வச்சுக்கிறாங்க. எங்கே போனாலும் குயிக்லி குயிக்லி குயிக்லிங்கிறாங்க. எப்படி குயிக்லி வர்றதுன்னு ஒன்றும் புரியலை. பாருங்கள், இந்த ரோடு இருக்க நிலைமைக்கு ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ரோடு இப்படி தான் இருக்கும். வேகமாகவும் போயிடக்கூடாது இந்த வீதியில். குழந்தை குட்டி அங்கிட்டு இங்கிட்டும் போய் முன்னாடி வர வண்டிக்கு கொஞ்சம் இடத்த கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம பாஸ் ஆகணும். அவர் ரொம்ப மெதுவாக வர்றாரு. இண்டிகேட்டரை போட்டு மெதுவாக போகணும். இந்த மாதிரி இடத்துல வேகமாக ஓட்டினா ஒரு குழந்தை ஒரு பால் விளையாண்டு உள்ளே வந்துடுச்சுன்னா யார் பொறுப்பேற்கிறது? நம்ம தான் பொறுப்பேற்கணும். அதனால ஓட்டுநர் என்னன்னா கொஞ்சம் மெதுவாக பார்த்து, இந்த தெருக்குள்ளே வண்டி ஓட்ட இல்லை நண்பர். நம்ம நிலைமை எங்கள் ஓனருக்கு புரிய போகுது. அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு இன்னும் வரலையா அவசரத்தில் எவ்வளோ நேரம் கேட்டால் 5 நிமிஷத்தில் வந்துடுறோன்னு சொல்லிடுவான். அந்த 5 நிமிஷம் இங்கே ரோட்லேயே போயிடும். ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. வாழ பார்ப்போம். ஒரு வண்டி போனால் இன்னொரு வண்டி போக முடியாத நிலைமையில் இருக்குது. இப்போ பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம எப்படி வண்டி ஓட்டணும், ரொம்ப பொறுமையாக ஓட்டணும். கொஞ்சம் காசு அதிகமான வண்டியெல்லாம் டம்முன்னு விட்டோம்னா ஹைட்ராலிக் கராப் ஆயிடுச்சுன்னா ஓனருக்கு பயிர் சொல்லணும். கண்ணை மேலே வச்சு ஓட்டினியா கீழே வச்சு ஓட்டினியா இங்கே பாரு. ஸோ பார்த்து ஓட்டணும். ஓகே ஃப்ரெண்ட், என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.